இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை முன்னுரிமை வழங்கப்படும் என்பது குறித்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது. தற்போது இது சம்பந்தமாக புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20% ஒதுக்கீடு வழங்க 2010ஆம் ஆண்டு முதல் பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான வழிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சில திருத்தங்கள் செய்து தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் புதிய அரசாணை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: முதல் வகுப்பில் பள்ளியில் சேராமல் கல்வி உரிமை சட்டம் வயதின் அடிப்படையில் 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை நேரடியாக பள்ளியில் சேர்ந்து தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களும், பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் படித்து பின் தமிழகத்தில் தொடர்ந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் பணி முன்னுரிமைக்கு தகுதி உண்டு. பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று பணியில் இருந்த தலைமை ஆசிரியர்களும், உயர்கல்வி தொழிற்பயிற்சி நிலையம், கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பணியில் இருந்த முதல்வர், பதிவாளர்களின் சான்றின் அடிப்படையில் மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். பள்ளியில் நேரடியாக 10ஆம் வகுப்பு +1 +2 தமிழ் வழியில் தேர்வு எழுதி அவற்றில் தேர்ச்சி பெறாமல் தனி தேர்வுகளாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மீண்டும் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை உண்டு. பள்ளி கல்லூரியிலிருந்து பெற்ற மாற்று சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றின் உண்மைத்தன்மையை பணியாளர் தேர்வு முகமைகள், பணி நியமன அதிகாரிகள் அந்தந்த பள்ளி கல்லூரிகளில் வாயிலாக உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகளில் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலரிடம், கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட பல்கலை பதிவாளரிடம் தமிழ் வழி படிப்புக்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியராக தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வை மட்டுமே தமிழ் மொழியில் எழுதி வேறு பயிற்று மொழிகளில் படித்தவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் தனித் தேர்வுகளாக தமிழ் மொழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகியோர் இச்சலுகையை பெற இயலாது. தமிழ் பாடத்தையும் வேறு பாடத்தையும் கிராஸ் மேஜர் முறையில் படித்தவர்களும் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியராக தகுதி கிடையாது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு தற்போது வெளியிட முக்கியமான புதிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.